ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் நம்ம எந்த பக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CORS அப்படின்னு சொல்லி இருக்க ஒரு பக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா CORS. ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறையா வெப்சைட்ஸ் வந்து அவங்களோட டேட்டாவை மற்ற வெப்சைட்டோட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப பாப்புலரான கம்பெனி வச்சு நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபேஸ்புக் கம்பெனி தான் வாட்ஸ்அப்பையும் அக்வயர் பண்ணிட்டாங்க. அதாவது ஆப் ரெண்டுமே வேற வேற, பட் ஒரே ஓனர் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்தையுமே யாரு தான் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஓனர், மார்க் ஜுகர்பர்க். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப்ல இருக்க டேட்டா ஃபேஸ்புக்கோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக்கோட இருக்க டேட்டா இன்ஸ்டாகிராமோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருக்கும். ஃபேஸ்புக்கு facebook.com, fb.com, இன்ஸ்டாகிராமுக்கு instagram.com, வாட்ஸ்அப்க்கு whatsapp.comலாம் இருக்கு. இந்த மாதிரி இல்லாட்டி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் கூட அவ்வளோவா நம்ம ஷேர் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமே எடுத்துப்போம். இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்டை டைரெக்டாக ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் இருக்க ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் ட்வீட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் இருக்க ஐடி வச்சு இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா விஷயம் பண்ணுவோம் தெரியுமா. அப்போது ஈஸியாக அதை பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டொமைன், இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டொமைன், இந்த ரெண்டு டொமைனுக்குரிய டேட்டாவையும் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி ஷேரிங்கை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேட்டாவை ஷேர் பண்ணும்போது கரெக்டான வெப்சைட்ஸ்க்கு மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்கோட டேட்டா இன்ஸ்டாகிராமோட மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு அவங்க செட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன ஆகும், ஒரு அட்டாக்கர், அதாவது ஒரு ஹேக்கர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அவன் என்ன பண்ணுவானா, அவன் ஃபேக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவான். அந்த வெப்சைட்டுக்கும் ஃபேஸ்புக் டேட்டாவை ஷேர் பண்ணால் என்ன ஆகும், யூசரோட டேட்டாவெல்லாம் திருட ஆரம்பிச்சிருவான். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில மற்ற வெப்சைட்ஸோட டேட்டாவை இந்த மாதிரி ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் யூஸ் பண்ணுவாங்க. பட் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணாமல் மறந்துடுவாங்க. அதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட வச்சு காமிச்சாதான் புரியும். அதுக்காக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பர்ப் ஷூட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பர்ப் ஷூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த வெப்சைட் வந்து பார்க்கலாம் அப்படின்னா PUBG.com வச்சு பார்க்கலாம். PUBG ஒரு பாப்புலரான கேம். ஆல்ரெடி நான் நிறையா பக்ஸ் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் PUBG.com தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லோட் பண்ணியிருக்கேன் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் இந்த CORS பக் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்ட போகிறேன். டார்கெட் செக்ஷன் போனோன்னா நம்ம ஸ்கோப் ஸ்பெசிஃபை பண்ணாதனால எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் நான் என்ன போகிறேன், ஸ்கோப் போகிறேன். இங்கே போயிட்டு PUBGன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். அப்புறம் சைட் மேப்பில் போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்ட்ரு கேட்கும். ஸோ ஒன்லி இன்ஸ்கோப் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கும், அதை டிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும்னா மற்ற எல்லா ரெக்வஸ்ட்டையும் ஹைட் பண்ணிவிட்டு PUBG இருக்கிறது மட்டும்தான் காட்டும். ஓகே, இப்போ PUBG நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நிறையா ரெக்வஸ்ட்லாம் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நான் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு டீட்டெயிலாம் தெரியும், அது எந்த ஆரிஜினுக்கு ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் டேட்டா ஷேர் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரெக்வஸ்ட்டில் ஆரிஜின் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். ப்ராக்ஸி போயிட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். சும்மா ரேண்டமாக எங்கேயாச்சும் கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வரும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக், சென்ட் டு ரிப்பீட்டர். ஸோ ரிப்பீட்டரில் போயிட்டு இந்த ஒரு சிங்கிள் ரெக்வஸ்ட்டை திரும்பி அனுப்பி டிஃப்ரெண்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சென்ட் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து 200 அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வருது, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பக்கு ஒரு வெப்சைட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஹோஸ்ட் ஹெடர், யூசர் ஏஜென்ட் ஹெடர், லைக், டெக்ஸ்ட், அக்செப்ட், ரெஃபரர், இந்த மாதிரிலாம் இருக்கும்.
சில வெப்சைட்ல அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரிஜின் அப்படின்னு கொடுத்து அவங்க வெப்சைட் எதையாச்சும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க டேட்டாவை அழிச்சிட்டு நீங்களா ஏதாச்சும் போடணும். அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்களாவே ஆரிஜின் அப்படின்னு இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஓ வந்து கேப்ஸ், ஆரிஜின் கோலன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஃபேக்கான ஒரு வெப்சைட் டைப் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பப்ஜியே போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல பப்ஜி வெப்சைட் டெஸ்ட் பண்றதுனால நான் pubg.comனே போடுறேன். போட்டுட்டு சென்ட் கொடுக்குறேன். ஓகே, சென்ட் ஆயிருச்சு. சென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் 200 தான் வருது, நோ ப்ராப்ளம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வருதான்னு பார்க்கணும். இன்கேஸ் லிங்க் ஏதாச்சும் சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்ல இருக்க வேல்யூவை நம்ம போட்டு பார்க்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா pubg.com wp.json இருக்கு. அதை நான் காப்பி பண்றேன். இந்த இடத்துல போயிட்டு get இருக்க வேல்யூல அதை நான் போடுறேன், wp.json அப்படின்றது. இப்போ அகைன் சென்ட் பண்றேன். நான் சென்ட் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. முதல்ல நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது எதுவுமே வரல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்திருக்கு. அதாவது நான் ஆரிஜின்ல எந்த வெப்சைட் கொடுத்துருக்கேனோ அதே வெப்சைட் வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுவும் என்னோட ஃப்ரெண்டோட, அதாவது ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் எப்படி ஷேர் பண்றாங்க டேட்டாவை, அதே மாதிரி பப்ஜியும் நான் சொன்ன வெப்சைட்டும் இங்க டேட்டாவை ஷேர் பண்றாங்க. அது எந்த மாதிரி டேட்டாலாம் ஷேர் பண்றாங்கன்னா ஆத்தரைசேஷன், அதுக்கப்புறம் கெட் அக்சஸ் யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன், கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலிட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மெயினா அக்சஸ் கண்ட்ரோல் அலோ கிரெடென்ஷியல் டு ட்ரூன்னு இருக்கு. இப்பெல்லாம் கிரெடென்ஷியல் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, குக்கீஸ், செஷன் இதெல்லாமே ஷேர் ஆகும். அப்பனா ரொம்ப கிரிட்டிக்கல் பக். இதெல்லாம் ஜஸ்ட் பப்ஜி வெப்சைட்டுக்கு பப்ஜியே போடுறேன், அப்பனா சேஃப். ஆனா இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா பப்ஜிக்கு பதிலா evil.com அப்படின்னு போட போறேன். அதாவது ஒரு ஃபேக்கான வெப்சைட், அட்டாக்கர் வந்து டேட்டாவை திருடுறதுக்காகவே ரெடி பண்ண ஒரு வெப்சைட், evil.com அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு சென்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஆர்ஜின் http evil.com அப்படின்னு வருது. இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல CORS பக் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பப்ஜின்ற வெப்சைட் வந்து evil.comன்ற சைட்டுக்கு எல்லா விதமான டேட்டாவையும் ஷேர் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா அக்சஸ் அலோ கண்ட்ரோல் வந்து ஷேர் பண்ணுது, நிறைய கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், பேட்ச், டெலிட் எல்லாமே ஷேர் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு CORS லிங்க் ஃபேக்கா கிரியேட் பண்ணி இங்க இருக்க டேட்டாவெல்லாம் திருடலாம். இதை மேனுவலா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி காப்பி URL கொடுத்துக்கோங்க. இதுதான் CORS பக்கை வெரிஃபை பண்றதுக்குரிய டெம்ப்ளேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்ப்ளேட் கோட் மாதிரி. இந்த கோடையும் நான் ரிசோர்ஸ் செக்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்டில் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன HTML கோடு தான், ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு எழுதியிருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம், அதுல வந்து CORS அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்றோம். எந்த மாதிரி அப்படின்னா கெட் ரெக்வஸ்ட் எந்த வெப்சைட்டுக்கு அப்படின்னா pubg.com wp.json. நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே இது நடக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த வெப்சைட்டுக்கு செக் பண்றதுனால நான் காப்பி பண்ண லிங்கை அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இந்த ஒரு டெம்ப்ளேட்டையே நீங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த வெப்சைட்டை செக் பண்றீங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல மட்டும் மாத்திக்கோங்க. ஒரு புது சைட் செக் பண்ணும்போது இதே கோட்ல அந்த சைட்ல செக் பண்ற அந்த URL மட்டும் இந்த இடத்துல மாத்திக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். அடுத்து சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ப்ராக்ஸில போயிட்டு அதை எடுத்து விட்டுடலாம். நான் சேவ் பண்ண கோட் இந்த இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கோட் அப்படியே இந்த ப்ரௌசர்ல ரன் பண்றேன். இந்த மாதிரி தான் வரும் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா. இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட ஜேசான் கோடு, அதாவது WP.json கோடு வந்து எனக்கு இந்த மாதிரி பாப்அப் பாக்ஸ்ல வருது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பக் வந்து வெரிஃபை ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்ஃபார்மா அந்த இடத்துல CORS பக் இருக்கு, நம்ம இதை ரிப்போர்ட் பண்ணலாம்.
இந்த CORS பக் வந்து இப்படி பேசிக்கா வந்துச்சுன்னா இது வந்து லோ ப்ரியாரிட்டி. சம்டைம்ஸ் ரிவார்டு தரலாம், சம்டைம்ஸ் ரிவார்டு தராம போகலாம். இதே இந்த மாதிரி CORS நம்ம எந்த இடத்துலலாம் செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு சைட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சைட்ல லாகின் பண்றோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பர்சனல் டீட்டெயில் பார்க்குற இடத்துல, ஏதாச்சும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ற இடத்துல, இந்த மாதிரி மற்ற சென்சிட்டிவான இடத்துல, ஒரு பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ற இடத்துல, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்க்குற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் CORS பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இம்பாக்ட் ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி அதிகமா ரிவார்ட் தருவாங்க. ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் இதுதான். பேசிக்கா நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, எந்த சைட் போனாலும் அந்த இடத்துல ஆர்ஜின் அப்படின்னு ஒரு ஹெடர் இருக்கான்னு பாருங்க. ஹெடர் இருந்துச்சுன்னா இங்க அவங்க வேற ஏதாச்சும் வெப்சைட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை டெலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி evil.com attacker.com நீங்களா ஒரு வெப்சைட் போடுங்க. நீங்க இந்த இடத்துல என்ன வெப்சைட் போடுறீங்களோ அது வந்து ரைட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அக்சஸ் அலோ கிரெடென்ஷியல் ட்ரூவா இருக்கணும். ஏன்னா கிரெடென்ஷியல் ட்ரூவா இருந்தாதான் மோஸ்ட்லி ஷேர் ஆகும் டேட்டா. இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா 90% பக் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த மேனுவலா வெரிஃபை பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோட்ல போட்டு தனியா ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்க்கறோம். இந்த எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம ப்ரூஃபா என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏதாச்சும் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா ஹேக்கர் ஒன் போயிட்டு CORS ரிப்போர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சாம்பிள் ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். அதில் நம்ம எதையாச்சும் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பக் இருக்கு, இங்கே ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அதில் பார்க்கலாம் ஏதாச்சும். ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, CORS misconfiguration allows to steal customer data. ஸோ இந்த மிஸ்கான்ஃபிகரேஷனை வச்சு மற்ற கஸ்டமரோட டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பவுண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா $2100, கிட்டத்தட்ட $2100. ஸோ அந்த கம்பெனி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சம்மரி டேட்டா இருக்கு. நான் சொன்னேன்ல ஒரு டெம்ப்ளேட் கோடு, அந்த கோடு தான் இது. ஒரு சைட்டை பொறுத்து மாறும், இல்லாட்டி ஒரு கோடு அதாவது கோடிங் எழுதுறாங்கல்ல டெவலப்பர், அவங்கள பொறுத்து மாறும். பட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் எங்கே டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட லிங்க்கை மட்டும் கொடுக்கலாம். அதாவது இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து இந்த சைட்ல இவங்க டெஸ்ட் பண்ண அந்த ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்டோட லிங்க். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நிறையா டேட்டாவை எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டாங்க. சம் சென்சிட்டிவ் ரிப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி ஐ கெஸ். ஏன்னா அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் டோன்ட் வரி, ஜென்ரல் கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் பக் பார்ப்போம். ஓகே, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, CORS பக். கிட்டத்தட்ட $500 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பேசிக் ஓவர்வியூ சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியோட வெப்சைட்லாம் இதுக்கு மட்டும்தான் டேட்டா ஆக்சுவலாக ஷேர் பண்ணணும். பட் இதை தவிர மற்ற சைட்டுக்கும் டேட்டாவை ஷேர் பண்ணுது. அதை ரிப்போர்ட் பண்ணனால ரியாக்ட் பண்ணி $500 பவுண்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் சம் சென்சிட்டிவ் டேட்டாவாக இருக்கும் போல், அதனால ஹைட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி நிறையா சென்சிட்டிவ் டேட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டை ஹைட் பண்ணிடுவாங்க கம்பெனிஸ். ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்சிட்டிவ் டேட்டாவே இருக்காது, எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் பிளாங்கான டேட்டாவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதில் எந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் ஆகலாம். ஓகே, அகெயின் ஜொமேட்டோ வெப்சைட் இருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுட் டெலிவரி வெப்சைட். இதில் ஒரு ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பக். இதுக்கு வந்து $550 பவுண்டி. சேம் தான், நான் சொன்னேன்ல ரெக்வஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெக்வஸ்ட் அப்படியே இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. அதோட ரெஸ்பான்ஸை செக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பப்ஜின்னு நான் போட்டு செக் பண்ணல, அதே மாதிரி ஜொமேட்டோனா ஆர்ஜின்லேயும் ஜொமேட்டோ வந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி கண்டிஷன் போட்டாங்க.
அட்டாக்கர் வந்து அதாவது இந்த பக்கை கண்டுபிடிச்ச டெஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வேற இந்த மாதிரி evil.comனு போட்டா எடுக்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா evilzomato.com அப்படி போட்டாரு. இந்த ஜொமேட்டோ அப்படின்ற கீவேர்டு வந்து ஆரிஜின்ல வந்தாலே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க டெவலப்பர் கோட் எழுதியிருக்காங்க. அதனால வெறும் evil.com போட்டா எடுக்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு evilzomato.comனு போட்டாரு. அப்போ எடுத்துருச்சு. அதை யூஸ் பண்ணி கொண்டு வர வச்சிட்டாரு. அதாவது ஆரிஜின்ல போயிட்டு evil.com மத்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு, எடுக்கவே இல்லை. ஜொமேட்டோன்னு பேரை போட்டு அதுக்கு பக்கத்துல அடிஷ்னலா சம் கேரக்டர்ஸை போட்டிருக்காரு, எடுத்துருச்சு. ஸோ டெவலப்பர்ஸ் zomato.com இந்த மாதிரி சம் ரேண்டம் வேல்யூஸை போட்டு ஜொமேட்டோன்ற கீவேர்டையும் கொண்டு வந்துட்டு அடிஷ்னலா போட்டாரு, எடுத்துருச்சு. அதை வச்சு CORS பக் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டாங்க. $500 பவுண்டி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் லாஜிக் தான். அதாவது இப்போ ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணணும், கண்டிப்பா instagram.com இந்த வெப்சைட்டுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ற மாதிரி கோட் எழுதணும். ஓகே instagram.com இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஷேர் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. பண்ணா என்ன ஆயிரும், ஓகே இன்ஸ்டாகிராம்னு நீங்களா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கோட யூசர்ஸை நீங்க திருடலாம். இங்கேயும் அதே லாஜிக் தான். ஜொமேட்டோ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஜொமேட்டோன்ற கீவேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு மொத்தமா கொடுத்துட்டான். அப்ப ஹேக் பண்ணணும்னு நினைச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் யூசர் ஜொமேட்டோ இல்லாட்டி எனிதிங் ஜொமேட்டோ அப்படின்னு ஒரு ஃபேக்கான டொமைன் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ஜொமேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடலாம். அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பைபாஸ் பண்ணி பக் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பக் தான் இது. $500 வந்து பவுண்டி வந்திருக்கு. பிளஸ் ஒரு $50 போனஸ் வேற கொடுத்துருக்காங்க. நல்ல ரிப்போர்ட் எழுதுனீங்கன்னா நிறைய வாட்டி உங்களுக்கு போனஸ், எக்ஸ்ட்ரா ஸ்வாக் இந்த நிறைய இது கிடைக்கும். இந்த மாதிரிலாம். அடுத்து இன்னொரு பக் இருக்கு. இது வந்து யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பக்ஸ்லாம் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் ஹைட் ஆகி தான் இருக்கும். இங்கே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். CORS பக் இப்படிதான் இருக்குன்னு ஒரு பேசிக் ஓவர்வியூ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ CORSனா என்ன, அது என்ன மாதிரி பக் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பேசிக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரியும். சிம்பிளா இந்த ஆரிஜின் கீவேர்ட்ல தான் இருக்கு. ORIGIN ஆரிஜின் கீவேர்ட். இங்க நீங்க போடுற வேல்யூ ரெஸ்பான்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா சான்சஸ் இருக்கு. அண்ட் மெயினா அலோ கிரெடென்ஷியல் அப்படின்றது ட்ரூவா வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.